வெல்கம் டு லிக்கீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மசாலா பாஸ்தா. இதுக்கு நான் ஒரு கடாயில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கிறேன். பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக 3 கிளாஸ் தண்ணி சேர்த்திட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் பாஸ்தா அரை கப் சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்திக்கிறேன். 1 to 2 drops ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரும் பாஸ்தா, அதுக்காக தான். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் இதில் நான் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வணங்கட்டும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு தக்காளி வதங்கியிருக்கு. இந்த சமயத்துக்கு நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசால், 1 டீஸ்பூன் கறி மசால், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா அதோட தோல் சுருங்கணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க விடுங்க. நல்லா வதங்கட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாஸ்தாவில் அந்த மசாலா எல்லா பக்கமும் ஒட்டணும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிக்கீஸ் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.